எக்ஸைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த எக்ஸைஸ் முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா என்ன சொன்னேன்? மேலே இருந்து கீழே பார்க்குறது டிப்ரெஷன். இப்போது எப்போவுமே இந்த இடத்துல இருந்து இங்கே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இங்கே எப்படி எடுத்துக்கணும் ஆங்கிள் அப்படின்னா நம்மளுடைய லைன் ஆஃப் சைட்டு இங்கே இருக்கும். இது இங்கேருந்து இங்கே பார்க்குறோம். இது லைன் ஆஃப் சைட், லைன் ஆஃப் சைட்டு, இது லைன் ஆஃப் சைட், இது வந்து ஹாரிசாண்டல் லைன். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான். நம்மளுடைய கண் இப்படி இருக்கணும் இல்லையா? நம்ம இப்படி பார்க்குறோன்னா இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா? இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போது இந்த ஆங்கிளை இந்த டூ லைன்ஸ் ஆர் பேரலல் இல்லையா? இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல். இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். ஏன்? alternate angles are equal. The lines are parallel. This is act as a transversal. So alternate angles are equal. அப்போ நம்ம இந்த ஆங்கிள் என்ன செய்கிறோம்? ட்ரையாங்கிள்குள்ளே கொண்டு வந்துடுறோம். இது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் கொண்டு வந்தாச்சு. இது 90 டிகிரி. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம பித்தாகரஸ் அப்ளை பண்ணி ஆப்போசிட் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸை யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்கா, ஹைப்போடெனஸ் கொடுத்துருக்காங்கிறத வச்சு நம்ம என்ன ரேஷியோ யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். இல்லை மோஸ்ட்லி எல்லா சம்லேயுமே ஹைப்போடெனஸை விட வராதனால நீங்கள் என்ன ரேஷியோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா tan θ தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். tan θ ஈக்குவல் டு என்னென்ன சைட்ஸ் வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதுதான் tan θ. நம்ம இதுதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சம்க்கு வாங்க. இதில் ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ராக், இப்போ இதுதான் ராக்குன்னு வச்சுக்கோங்க. இது ராக். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ராக், இந்த ராக்கோட ஹைட் எவ்வளவு இருக்கா? 50√3 மீட்டர். இதில் முக்கியமாக இது எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம ஆன்சர் எழுதும்போதும் அங்கே கொடுத்த யூனிட்ஸ் தான் பயன்படுத்தணும். ஹைட்ஸ். The angle of depression of a car on the ground is observed to be 30 degree. நம்ம இங்கேருந்து இங்கே இருக்கிற ஒரு காரை பார்க்குறோம். இந்த காரை இங்கேருந்து பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி. ஸோ இங்கே 30 டிகிரியை நம்ம என்ன செய்கிறோம்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு உள்ளே கொண்டு வந்துடுறோம் 30 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். இந்த ராக்கிலிருந்து இந்த காருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன தெரியாதோ கேட்டிருக்காங்களோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எது கேட்டிருக்காங்களோ அதை எப்போவுமே என்னென்னு வச்சுக்கணும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதை தவிர ஏதாவது அதில் டயக்ராமில் தெரியாமல் இருந்ததுன்னா அதை ஒய்ன்னு வச்சுக்கணும். தெரியாததை எப்போவுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அந்த எக்ஸ் என்னன்னு கொண்டு வந்துட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதில் இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஏபிசின்னு. இதில் நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ அது சொல்கிறோம். ஹைட் ஆஃப் த ராக் நம்ம ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். 50√3 மீட்டர். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. பிசி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். Distance between the rock and the car and a car equal to x meter னு எடுத்துக்கலாம். b x மீட்டர்னு வச்சுக்கிறோம். நம்ம எடுத்துக்கிறோம் x மீட்டர். இப்போ இதில் என்னென்ன சைடு இன்வால்வ் ஆகுது பாருங்கள். இது தீட்டா, இது தீட்டாவோட ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்குன்னா அது tan θ தான். இந்த எக்ஸைஸ் 6.3ல் உள்ள எல்லா ப்ராப்ளமுமே இந்த tan θ வச்சு தான் இருக்குது. அது மாதிரி 6.2ல் கூட எல்லா ப்ராப்ளமும் tan θ வச்சு தான் இருக்குது. ஏன்னா ஹைப்போடென்யூஸ் கேட்காத வரைக்கும்
நீங்கள் tan தீட்டாவையே கொடுக்கல கேட்கல அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் tan தீட்டாவையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் in triangle ABC tan theta is equal to theta எடுத்துக்கிறோம் opposite by adjacent. இங்கே theta எவ்வளோ டிகிரி இருக்குது? 30 டிகிரி. AB வந்து 50√3, BC x. பட் tan 30க்கு வேல்யூ 1/√3, 50√3 by x. இந்த டேனோட வேல்யூவில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. tan தீட்டாவில் வேல்யூ தெரியணும். இந்த ரேஷியோட வேல்யூ tan 0 0, 30 1/√3, tan 45 1, tan 60 √3, tan 90 infinity. இந்த வேல்யூ எல்லாம் நல்லா முக்கியமாக நல்லா படித்து வச்சுக்கோங்க tan தீட்டாவில். அப்போ தான் நீங்கள் இந்த இதோட ப்ராப்ளம் எல்லாமே செய்ய முடியும். ஆன்சர் tan 30க்கு 1/√3. இப்போ எக்ஸை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × x x, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 50√3 × √3, √3 × √3 3, 350 is 150. அப்போ x ஈக்குவல் டு 150 மீட்டர். எக்ஸுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி, therefore distance between the rock and a car, and the car. இந்த காருக்கு தான் என்ன எவ்வளோ மீட்டர் வருது? ராக் அண்ட் த கார் 150 மீட்டர். இதில் எக்ஸைஸ் 6.3ல் செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பில்டிங்ஸ் இஸ் 70 மீட்டர். 2 பில்டிங்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து டாப்பை வந்து செகண்ட் பில்டிங்கோட டாப்பில் இருந்து 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறோம். செகண்ட் பில்டிங் உயரமாக இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் பில்டிங்கோட டாப்பில் இருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை 45 டிகிரியில் பார்க்குறோம்னாலே இப்போது ஹைட்டாக இருக்கிறது எது? செகண்ட் பில்டிங். ஃபஸ்ட்டு நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பில்டிங்கு, இது செகண்ட் பில்டிங். நம்ம இங்கேருந்து இதோட டாப்பை பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆங்கிளில் பார்க்குறோமோ 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறோம். ஸோ இந்த 45 ஆல்டர்னேட் படி இங்கே கொண்டு வந்துடலாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பில்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் எழுதிக்கலாம். 2 பில்டிங்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது, இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர். இது ஃபுல் ஹைட்டு. இதோட ஹைட் வந்து எவ்வளோவா? 120 மீட்டர். அப்போது ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹைட்டு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? எது வேணுமோ அதை எக்ஸுன்னு வச்சுக்கணும். அப்போ இது எக்ஸ் அப்படின்னா இது 120ல் இது எக்ஸு போக இதுவும் எக்ஸு தான். இந்த எக்ஸு போக பேலன்ஸ் எவ்வளவு? இதில் 120 மைனஸ் எக்ஸ். இந்த பார்ட்டு 120 மைனஸ் எக்ஸ், இந்த பார்ட்டு 120 மைனஸ் எக்ஸ். இது வந்து எக்ஸ். ஆமாம், இது ஃபுல்லாக எவ்வளவு? இது ஃபுல்லாக எவ்வளோ? 120. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? டயக்ராம் எடுத்துக்கலாம். இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது பார்த்தீங்களா 70னா இந்த இடமும் 70 மீட்டர் தான். இப்போ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். A B C D E. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஆங்கிள் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் இது ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம எழுதிடலாம். ஏபி அப்படிங்கிறது இது என்ன, சிடிங்கிறது என்ன, அப்படி சிஇங்கிறது என்ன, எல்லாமே எழுதிடலாம். இப்போது ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் பி எக்ஸ் மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங்கை எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் அங்கே கொடுத்துருக்காங்க. height of the second building அது என்னன்னு பேர் வச்சுருக்கோம். செகண்ட் பில்டிங்கு இது வந்து ஏபின்னு வச்சுட்ருக்கோம். ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கோங்க.
அடுத்து இதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், இசி இல்லை சிஇ. இந்த சிஇ எவ்வளவு 120 மீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பில்டிங்ஸ், distance between the two buildings equal to 70 meter. இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் எப்படி வச்சுட்ருக்கோம் நம்ம, BC equal to 70 meter. இப்போ இதில் ட்ரையாங்கிளில் பாருங்கள், கன்சிடர் த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ADE. ஏன்னா ஒரே ஒரு ஆங்கிள் தானே இங்கே இருக்குது, அதனால் நம்ம இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம், ADE எடுத்துக்கிறோம். இதில் நம்ம ஆப்போசிட் சைடும் இந்த பாருங்கள், இதில் ஹைப்போடென்யூஸ் பற்றி கேட்கவே இல்லை. இங்கே ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம tan θங்கிற ரேஷியோவை எடுத்துக்கலாம். tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ED பை AD, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும், ED பை AD. இதில் பாருங்கள் tan θ எவ்வளோன்னா 45 டிகிரி, ED 120 minus 6, AD 70. tan 45 வேல்யூ வந்து 1 ஈக்குவல் டு 1ஆல் இந்த 70 மல்டிப்ளை பண்ணுறோம், ஈக்குவல் டு 120 minus 6. இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, ப்ளஸ் ஆகிடும். இந்த 70 இங்கே போனால் மைனஸ் பண்ணுறோம், 50. அப்போ x ஈக்குவல் டு 50 மீட்டர். எக்ஸுங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங். therefore height of the first building equal to எவ்வளோ கிடச்சிருக்கு, 50 மீட்டர். அடுத்த சம் பார்க்கலாமா. 6.3ல் தேர்ட் சம் பாருங்கள். இந்த சம்மில் வந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் தி டவர் 60 மீட்டர் ஹைட், ஒரு டவர் இருக்குது, அதோட ஹைட் வந்து 60 மீட்டர். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் தி வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட். இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, ஒரு டாப்பை பார்க்குறோனாலே நம்ம என்ன தெரிஞ்சிடுச்சு, டவரை விட லேம்ப் போஸ்ட்டு சின்னதாக தான் இருக்குது, ஹைட்டு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு, குறைவாக தான் இருக்குது. இப்போ இதுதான் டவரோட டாப்பில் இருந்து நம்ம லேம்ப் போஸ்ட்டோட டாப் அண்டு பாட்டம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டாப்பு என்ன ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா பாருங்களேன், முதல்ல இருக்கிற ஆங்கிள் வந்து டாப் அப்படிங்கும்பொழுது டாப் அப்படின்னா ஃபஸ்ட் ஆங்கிள் எடுத்துக்கோங்க, 38 டிகிரி. டாப்பை பார்க்குறது வந்து 38 டிகிரி. ஸோ இது என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட் ஆங்கிள் படி 38 உள்ளே கொண்டு வரும். அடுத்தது 60 டிகிரி. அப்போ பாட்டம் பார்க்குறது எவ்வளவு, 60 டிகிரியில். இதோட இங்கேருந்து பாருங்கள், நம்ம பார்வை கோடு இப்படி பார்வை இப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம், தாழ்த்தி பார்க்குறோம். ஸோ எவ்வளவு தாழ்த்துறோமோ, எவ்வளவு அப்படியே குறைக்கிறோமோ அந்த அளவு தான் டிகிரி. இந்த டிகிரி வந்து 60னா இது அப்படியே இங்கே வருது பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு பாருங்களேன். அப்போ இந்த 60 இங்கே வரும், ரைட். இப்போ இதுவும் ஆல்டர்னேட் ஆங்கிள் படி கொண்டு வந்தாச்சு. இப்போது வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அங்கே 30 டிகிரி இதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அது என்னென்னு வச்சுப்போம், நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ இது எக்ஸுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளதும் எக்ஸு தான். இப்போ டோட்டலாக இது எவ்வளவு, 60 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது டோட்டல் ஹைட்டு வந்து 60 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு 60ன்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ் அப்படின்னா இந்த இடம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60 மைனஸ் எக்ஸ். இது எக்ஸு போக பேலன்ஸ் இருக்கும், மீட்டரில் வச்சுக்கலாம். ஏன்னா இது மீட்டரில் கொடுத்ததுனால நம்ம இது எல்லாமே மீட்டரில் தான் வச்சுக்கிறோம். இப்போ இதை தவிர நமக்கு இந்த டிஸ்டன்ஸு தெரில, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர் அண்ட் த லேம்ப் போஸ்ட்டு கொடுக்கல, அதனால் அது என்னென்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியாததை அதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம், இது ஒய் மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸு தான் என்னன்னு நமக்கு வேணும். இப்போ இது ஒய்னா நம்ம இதுவும் ஒய் தான். இப்போ 2 ஆங்கிள் இருக்கிறதுனால நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏபிசிடி நேம் கொடுத்துக்கலாம், AECDE நேம் கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஏசி அப்படிங்கிறது டவர்,
height of the tower AC. Of the tower AC, height of the tower வந்து AC 60 meter. Let height of the lamp post be x meter. அதாவது DE equal to x meter. Distance between the and distance between the tower and the lamp post. Lamp post equal to by meter. நம்மலாம் எடுத்துக்கிறோம். இது வந்து CD equal to y meter. ரைட். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் கொடுக்குற இடத்துலலாம் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் நம்ம எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பாருங்கள் ABEங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ABE. அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம்? இன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ACD. அதாவது அவங்க கொடுத்த ஆங்கிளும் வரணும், 90 டிகிரி வரணும், பர்பெண்டிகுலர் இது வரணும். ஸோ இங்கே என்ன tan 38 அந்த tan 60 இருக்குது இல்லையா, 60 டிகிரி இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். ACD இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள் tan 38 டிகிரி இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வாங்க. tan 38 equal to opposite AB adjacent BE. AB by BE. இதில் 38ஓட tan 38க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்க. 0.7813. இங்கே ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எடுத்துருக்கோம், 60 - x பை பிஇ வந்து y. இப்போ இந்த y இந்த சைடு கொண்டு வாங்க. 60 - x பை 0.7813. இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஒய்ன்னு கொடுந்தாச்சு. அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அதை தவிர தெரியாத ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இதில் நம்ம y ஈக்குவல் டுன்னா எப்போவுமே கொண்டு வரணும், அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் கிடச்சிரும். இப்போ ஏசிடி இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த ஏசிடி ட்ரையாங்கிளில் tan 60 ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் தான் வேணும். tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏசி பை சிடி. இதில் tan 60க்கு வேல்யூ நமக்கே தெரியும், டேபிளில் √3. ஏசி 60 பை சிடி ஒய்ன்னு எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஒய்யை இங்கே கொண்டு வாங்க. ஒய் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாமா, ஒய் ஈக்குவல் டு 60 பை √3. இந்த டினாமினேட்டரில் ரூட் வர்றதுனால நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டு சைடும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரேஷனலைஸ் டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது இல்லையா, அதனால் இப்போ √3 × √3 என்ன வரும், 3ன்னு வரும். அப்போது 60 √3 பை 3. இந்த 3 இதில் கேன்சல் பண்ணால் 20 இன்ட்டு இந்த √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.732. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம் இதை. இப்போ இங்கே y ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குன்னா 20 இன்ட்டு 1.732ன்னு கிடச்சிருக்கு. நம்ம இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஒய்ங்கிற இடத்துல இப்போ பாருங்கள், இது ஆன்சர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 ஈக்குவல் டு 2, ஏன்னா 1ம் ஒய் தான், 2ம் ஒய் தான், இதுவும் ஒய் ஈக்குவல் டு தான், 1ம் ஒய் ஈக்குவல் டு தான். நம்ம ரெண்டு ஆன்சரை ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்பொழுது இங்கே 60 ஒன்று எழுதிக்கிறோம். இது பாருங்கள், 1ஓட ஆன்சர் எழுதிக்கிறோம் 0.7813ன்னு. 2ஓட ஆன்சர் எழுதிக்கிறோம் 20 இன்ட்டு 1.732 எழுதிக்கிறோம். இப்போ இதில் இந்த டேர்ம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 20 இது எல்லாம் இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். இதில் 60 - x இங்கே 64 இதான் கிடச்சிருக்கு. இப்போ இதில் இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது 20 இன்ட்டு 1.732 இன்ட்டு 0.07813 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால்
இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கிது. இதில் எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இங்கே 60 மைனஸ் 27.064. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா எக்ஸுக்கான ஆன்சர் கிடைக்கிது. எக்ஸுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 32.93 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் என்னுடைய எக்ஸுங்கிறது என்னென்னா, எக்ஸுங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல என்னென்னா height of the lamp post. Therefore height of the lamp post equal to 32.93 மீட்டர். அதாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு இங்கே 0.64 அதை வந்து நீங்கள் இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா இப்படி 60.00 வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 32.93 கிடைக்கும். இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். 6.3ல் 4th சம் பாருங்கள். ஒரு ஏரோப்ளைனில் எவ்வளோ உயரத்தில் பறந்துட்டுருக்குன்னா 1800 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா 2 போட்டு பார்க்குறோம். அந்த 2 போட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இங்கே ஏரோப்ளைனில் இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதோட ஹைட்டு வந்து 1800 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். நம்ம இங்கே 2 போட்டு பார்க்குறோம். 2 போட்டு ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு 2 போட்டு ஒரே டைரெக்ஷனில், இதுதான் ரிவர், போயிட்டுருக்கு போட்டு. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த போட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே டுவர்ட்ஸ் த சேம் டைரெக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. அதே நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், இதே டைரெக்ஷனில் இப்படி போயிட்டுருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். இப்போது இல்லை இப்படி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கூட போகலாம். இந்த ரிவரில் இப்படியும் போகலாம், இல்லை இப்படியும் போகலாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த 2 போட்டும். இது போட் 1 போட் 2 2 இப்படி போயிட்டுருக்கு. இவங்க இந்த 2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து பார்க்குறோம். எங்கே இருந்துன்னா ஏரோப்ளைன்லேருந்து பார்க்குறோம். என்ன ஆங்கிளில் பார்க்குறோங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 போட்டையும் ஒன்று வந்து 60, இன்னொன்று 30. அதாவது இங்கே இருக்கிறது இது பாருங்கள், எந்த ஆங்கிள் கம்மியாக வருதோ அதை நம்ம 30ன்னு எடுத்துக்கணும். எதில் ஆங்கிள் அதிகமாக வருதோ அது 60ன்னு எடுத்துக்கணும். இதை வந்து அப்படியே ஆல்டர்னேட் ஆங்கிளில் அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வாங்க 30 டிகிரி. இந்த 60 அப்படியே கோடு போட்டு பாருங்கள். 60 வர்ற வரைக்கும் இந்த பாருங்கள் இப்படி வருது இல்லையா, 60 அதிகமாக இருக்கு இல்லையா, 60 வர வரைக்கும் இப்படி நீங்கள் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து இதுக்குள்ளே வரும் 60. இப்போ 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சா? சரி, இதை தவிர வேறு என்ன தெரியாமல் இருக்குது அப்படின்னா, நம்மளோட இந்த ஏரோப்ளேன் பறக்கிற ஹைட்டுக்கும் இதுக்கும் ஹரிசாண்டலோட இந்த டிஸ்டன்ஸு தெரில. இந்த போட்டுக்கு இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸு தெரில. அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம A B C D நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இது வந்து ரைட் ஆங்கிள், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது லைனு. இப்போ பாருங்கள், இதில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா the height of the altitude of the aeroplane, the height of the aeroplane equal to 1800 மீட்டர். இந்த ஏரோப்ளைன் இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? 1800 மீட்டரில் இருக்குது. இது எப்படி எடுத்துகிட்ருக்கோம்? A B ஈக்குவல் டு 1800 மீட்டர்னு எடுத்துகிட்ருக்கோம். அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நம்ம எடுத்துகிட்ருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த two boats ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர்னு நம்ம வச்சுக்கலாம். அதான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் between the B and the boat 1 equal to B and the boat 1 equal to y மீட்டர்னு எடுத்துக்கோம். நம்ம எடுத்துகிட்ருக்கோம் y மீட்டர்னு. இது ரெண்டுமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போது இந்த y மீட்டருங்கிறது எதுன்னா BC ஈக்குவல் டு y மீட்டர். நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ அந்த லைனை எழுதிட்டோம். இப்போ 2 ஆங்கிள் கொடுத்ததுனால 2 ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம்.
ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுக்கணும். முதல்ல 2 ட்ரையாங்கிளோட நேமும் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்புறம் ட்ரையாங்கிள் ஏபிடி, இதில் ரெண்டுலேயுமே ரைட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். சரி, பி தான், ஆங்கிள் பி தான். இப்போ இதில் tan ஏபிசியில் பாருங்களேன், சியில் என்ன ஆங்கிள் இருக்குன்னா 60. tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி பை பிசி. இதில் tan 60க்கான வேல்யூ வந்து √3. இங்கே ஏபி 1800 கொடுத்துருக்காங்க. பை பிசி நம்ம என்ன எடுத்துகிட்ருக்கோம், ஒய்ன்னு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 1800 பை √3. இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இதில் ஏபிடியில் tan 30 டிகிரி, இதில் ஆப்போசிட் சைடு ஏபி பை அட்ஜசன்ட்டு பிடி. இதில் tan 30க்கு வேல்யூ 1/√3, ஏபி 1800 பை பிடி என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது ஒய் ப்ளஸ் எக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிடி. இப்போ இதில் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு y plus x equal to 1800 √3 வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. இங்கே y equal to என்னென்னா 1800 √3 மைனஸ் இந்த x இங்கே வந்துடும். இது ஆன்சர் 2. இப்போ பாருங்கள், 1ம் எக்ஸ் y equal to தான் இருக்கும், 2ம் y equal to தான் இருக்கும். நம்ம 1 equal to 2, ஏன்னா ரெண்டுமே yங்கிறதுனால 1 equal to 2ன்னு எடுத்துக்கிறோம். 1ஓட ஆன்சர் என்னவோ அதை எழுதிக்கிறோம், 1800 பை √3. இங்கே 2ஓட ஆன்சர் என்னவோ அதையும் எழுதிக்கிறோம், 1800 √3 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இதில் இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1800 √3 மைனஸ் 1800 பை √3. இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா 1800 காமனாக இருக்குது, எடுத்துடுங்க காமனாக. இங்கே பேலன்ஸு √3, இங்கே 1/√3. இந்த √3யை நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 1800 இன்ட்டு √3 எல்சிஎம் எடுக்கும் பொழுது √3, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 - 1. 3 - 1 எவ்வளவு? 2. 1800 இன்ட்டு 2. இங்கே √3க்கான வேல்யூ, இங்கே √3 இருக்கு இல்லையா, ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம், ரேஷனலைஸ்க்காக √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். √3 இன்ட்டு √3 என்ன ஆகிடும், 3. இப்போ இதில் இங்கே √3 இன்ட்டு √3 3, 1800 இன்ட்டு 2/3 இன்ட்டு √3க்கான இந்த √3க்கான வேல்யூவை போட்டுக்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கொஷின்லேயே 1.732ன்னு அதை எழுதிக்கிறோம். இதை கேன்சல் பண்ணுறோம், 600. இதை மல்டிப்ளை பண்ணால் 1200 இன்ட்டு 1.732. நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 2 0 போட்டுக்கோங்க. 12 2s are 24, பேலன்ஸ் 2. 12 3s are 36, 2 38, பேலன்ஸ் 3. 12 7s are 84. 84ம் இங்கே என்ன இருக்குது, 3யும் 87, பேலன்ஸு 8. 12 1s are 12 ப்ளஸ் 8 20. இதில் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா 2078.4 மீட்டர். இப்போ இது என்னன்னு பாருங்களேன். இது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போர்ட்ஸ். இந்த 2 போர்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இது எல்லாமே எக்ஸு தான். இங்கே பாருங்கள், ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு தான், எக்ஸ் ஈக்குவல் டு தான். ஸோ இந்த வந்த ஆன்சர் என்னது, எக்ஸ். எக்ஸுங்கிறது என்னது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போர்ட்ஸ். equal to 0.4 மீட்டர். இதை என்ன எல்லாம் மீட்டரில் கொடுத்ததுனால யூனிட்ஸு, நம்மளும் அதை மீட்டரில் எடுத்துகிட்ருக்கோம். 0.3ல் 5th சம் பார்க்கலாம். நம்ம ஒரு லைட் ஹவுஸில் நின்றுட்டுருக்கோம். 2 பக்கமும் 2 ஷிப் இருக்குது. என்ன போட்டிருக்கோம், ஷிப்ஸ் இருக்குது, 2 இருக்குது. 2 பக்கமும் 2 ஷிப் இருக்குது. நம்ம பார்க்குறோம், இங்கேருந்து பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம அதை அப்படியே எலிவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆங்கிளை. இப்போ இதில் என்னென்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒன்று 30 டிகிரி, இன்னொன்று 60 டிகிரி, ஒன்று 30 டிகிரி, இன்னொன்று 60 டிகிரி. இதை 60 டிகிரி வச்சுக்கலாம், இதை 30 டிகிரி வச்சுக்கலாம். இது கம்மியாக எடுத்துகிட்ருக்கோமோ அதை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் டிகிரி. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, இதோட ஹைட்டு வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த டிஸ்டன்ஸும் தெரியாது, இதுவும் தெரியாது. அதனால் இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில்
நேம் கொடுத்துக்கலாமா? ஏ பி சி டி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏசி அப்படிங்கிறது என்னென்னா ஹைட், ஹெச் மீட்டர், ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து ஏசி ஹெச் மீட்டர். இதில் டிஸ்டன்ஸ் என்னதுன்னா பிசி எக்ஸ் அது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுட்டுலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி, அப்புறம் இங்கே ட்ரையாங்கிள் ஏடிசி, இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் எடுத்துகிட்ருக்கோம். முதல்ல ஏபிசியில் tan 60, இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன், அதனால் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏசி பை பிசி. பாருங்கள், ஏபி tan 60 equal to opposite side AC by BC. tan 60க்கு வேல்யூ √3. இங்கே AC வந்து H, BC தெரியாது X. நம்ம இங்கே Xஐ இங்கே கொண்டு வாங்க. அப்போ இந்த √3 இங்கே வரும். இது ஆன்சர் 1. X கண்டுபிடிச்சாச்சு. இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. ADCயில் tan 30 டிகிரி, 30க்கு ஆப்போசிட் AC by adjacent CD. இந்த AC H, CD வந்து Y. இதோட வேல்யூ 1/√3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஹெச் √3. இது ஆன்சர் 2. இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் தான் அங்கே கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே எக்ஸோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள், h/√3. ஒய்யோட ஆன்சர் h√3. ஸோ இதோட ஆன்சர் எழுதிக்கிறோம், h/√3. h√3ன்னு எழுதிக்கிறோம். ஹெச்சை இது √3 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ இது √3 × √3 எவ்வளவு? 3ன்னு ஆகிடும். அப்போது 3h இது h. அப்போ ஆன்சர் என்னென்னா 4h/√3 மீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். அங்கேயே அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. 6.3ல் 6th சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் லிஃப்ட்டு, இந்த லிஃப்ட்டு வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்படி மேலேருந்து கீழே இறங்கி வருது. அப்போ நீங்கள் இந்த லிஃப்ட்டில் இருந்து எல்லாமே கண்ணாடி டோராக இருக்குது. அதிலிருந்து இந்த இடத்துல என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு ஃபவுண்டைன் பார்க்குறீங்க. ஃபவுண்டைன்னா அது இந்த பூ மாதிரி தண்ணி வரும் இல்லையா, அதை பார்க்குறோம். நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். பார்க்கும்பொழுது என்ன ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே இருக்கும்போது லிஃப்ட் இங்கே இருக்கும்போது என்ன ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறோம். இப்போ லிஃப்ட்டு இங்கே வந்துடுச்சு, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க. இப்போ என்ன ஆங்கிளில் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறீங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னா 30 டிகிரி வரும். இது வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறீங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த லிஃப்ட் அப்படியே இறங்கி வருது இல்லையா, இது வர்ற ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இது வந்து 2 மினிட்ஸுக்கு எவ்வளோ தூரம் வந்து, அதாவது இப்போ 2 மினிட்ஸில் பாருங்கள், டிப்ரெஷன் ரெடியூசஸ் 30 டிகிரி இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 30√3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ். இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபீட்டுன்னா அடி, அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிஃப்ட் இன் எ பில்டிங் ஆஃப் ஹைட். இந்த பில்டிங்கோட டோட்டல் ஹைட்டு கொடுத்துருக்காங்க 90 feetன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லிஃப்ட்டு வந்து எவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கு, இதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லிஃப்ட்டு வர ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நமக்கு தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது இல்லையா, முதல்ல நம்ம இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது எவ்வளவுன்னா 90 - x. இந்த இடம் வந்து 90 - x, இது ஃபுல்லாக 90. சரி, இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து 60 டிகிரி. முதல்ல இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், பேர் கொடுத்துக்கலாமா, ABCD இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிறோம். இது வந்து ட்ரையாங்கிள் இல்லை, ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தெரியறதுக்காக போட்டது. இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் முதல்ல ட்ரையாங்கிள் நம்ம ACDயே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னு எழுதிக்கலாமா. இதில் AC அப்படிங்கிறது என்னென்னா 90 feet. இது வந்து ஹைட் ஆஃப் த பில்டிங், height of the building. அடுத்தது distance between the building
and the fountain. அதுவும் கொடுத்துருக்காங்க. 30√3 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது 2 minutes கழிச்சு இது இப்போ இந்த இடத்துல இருக்கோம். நம்ம இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா நமக்கு 2 minutes ஆச்சு. 2 minutesல இப்படி ட்ராவல் ஆகுதுன்னா இதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. லிஃப்ட்டோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ராவல் இன் 2 minutes. 2 minutesல இவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ராவல் இன் 2 minutesல இவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ இதில் நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பிசிடி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்து இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. நமக்கு எக்ஸ் தெரிஞ்சாலே போகிறோம் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரையாங்கிள் பிசிடி இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இதில் tan என்ன டிகிரி இருக்காங்க, 30 டிகிரி. tan 30 = BC/CD. நீங்கள் இதிலேருந்தே பார்த்து எழுதிக்கலாம். BC/CDன்னு எழுதிக்கலாம். tan 30க்கான வேல்யூ வந்து 1/√3. இங்கே BC எவ்வளோன்னா எக்ஸ் தெரியாத எக்ஸ் வச்சுட்ருக்கோம். இது வந்து 30√3. இங்கேயும் √3 கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த 30 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 30 = x. அப்போ x = 30 feet. ஃபீட்டில் எழுதிக்கணும். x = 30 feet. அப்போ இந்த ட்ராவல் பண்ணுறது எவ்வளவு டிஸ்டன்ஸு, ட்ராவல் இன் 2 minutes = 90 - x தானே. இதில் 90 - x என்ன கிடச்சிது, 30 கிடச்சிது. அப்போ 90 - இது எவ்வளவு, 60 feet. 2 minutesக்கு 60 feet ட்ராவல் பண்ணுதுன்னா அப்போது ஸ்பீடு இன் 1 minuteக்கு என்ன ஸ்பீடுன்னு பாருங்கள். அது எப்படி எழுதிக்கலான்னா ஸ்பீடுன்னு போட்டுட்டு 2 minutesக்கு 60 feet ட்ராவல் பண்ணியிருக்கிது. 90 - x இது 60 feet. அப்போ 1 minuteக்கு எவ்வளவோ அதுதான் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறோம். இப்போது 1 minuteக்கு 30 feet ட்ராவல் பண்ணியிருக்கோம். 30 feet ட்ராவல் இன் 1 minute. இதுதான் இதோட ஸ்பீடு, லிஃப்ட்டோட ஸ்பீடு.